வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இனிக்கிறியே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 25. காலை 6 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய ஆரியன் லக்கேஜுகளை கலெக்ட் செய்து கொண்டு ஏர்போர்ட் பார்க்கிங்கில் இருந்து தன் காரில் கிளம்பி வீட்டை அடைய மணி காலை 7:30 ஆகிவிட்டது. ஆரியனின் கார் சத்தம் கேட்ட அடுத்த நொடி தோட்டத்தில் தன் பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்த ரெமோ கத்தியபடி ஓடி வந்து ஆரியன் மீது தாவியவன் நீண்ட நாள் பிரிவில் முணங்கியபடி அவனை அணைத்துக் கொள்ள, எப்படி பேபி இருக்க என்ற ஆரியனும் அவனை அணைத்து முத்தமிட்டு கொஞ்சி விட்டு உள்ளே வந்தான். அங்கு ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள்களை பார்த்தபடி இருந்த ரங்கநாயகி, ஆரிக்கண்ணா வா வா, பிரயாணம் எல்லாம் எப்படிப்பா இருந்துச்சு என்று விசாரிக்க, ஆல் ஃபைன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ற ஆரியனின் கண்கள் வீடு முழுக்க சுற்றி அலைந்தது. அதை பார்த்த ரங்கநாயகி, ஸ்ரீ இப்போதான் கண்ணா மேலே உங்கள் ரூமுக்கு போனா, நீ மேலே போயிட்டு பேசிட்டுரு, கொஞ்ச நேரத்தில் அவங்க காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. நான் உனக்கு குடிக்க ரூமுக்கே கொடுத்து அனுப்புகிறேன், பைரவிக்கிட்டையும் நானே சொல்லிடுறேன்ப்பா, போப்பா என்று கூற, தேங்க்ஸ் பாட்டி, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரேன் என்று ஆரியன் கோபத்தில் மலையேறி இருந்த தன் குட்டி மனைவியை காண விடுவிடுவென்று 2 படிகளாக தாண்டி மேலே ஓட ஆரியனின் வேகத்தை பார்த்த ரங்கநாயகி தனக்குள் சிரித்து கொண்டார். அங்கு ஸ்ரீவள்ளி மேல் ஷெல்ஃபில் அடுக்கி வைத்திருந்த செருப்பு பாக்ஸில் ஒன்றை எடுக்க போராடி கொண்டிருந்தாள். ஸ்டூலில் ஏறி எடுக்க பார்த்தவள் அதுவும் எட்டாது போக, ஐயோ பிள்ளையாரப்பா, இந்த ஆரிய யாரு எல்லாத்தையும் தூக்கி அவர் உயரத்துக்கு மேலே வச்சுட்டு ஊருக்கு போசனது என்று அதற்கும் அவனை திட்டி புலம்பியவள் ஸ்டூல் எல்லாம் வேலைக்கு ஆகாது என்ற முடிவுடன் கட்டியிருந்த புடவையை தூக்கி இடையில் சொருகிக் கொண்டு விடுவிடுவென்று ஷெல்ஃபில் ஒவ்வொரு அடுக்காக கால் வைத்து மேலே ஏறி எடுக்க முயற்சிக்க அறைக்குள் நுழைந்த ஆரியன் கண்டது இக்காட்சியைதான். கருப்பு நிறத்தில் மிக மெல்லிய தங்க நிற பார்டர் வைத்த ஷிஃபான் புடவையில் இருந்த பால் வண்ண மேனியாளின் மேனி சந்தன சிலையாக மின்ன அதில் ஆரியனின் கண்களும் மின்னியது. மேலிருந்து பெட்டியை அவள் எக்கி எடுக்க பார்க்க அதில் தாராளமாக காட்சி தந்த அவளின் நூல் போன்ற வளைந்த கொடியிடையில் அவன் கண்கள் சிக்கி நகரம் மறுத்துவிட்டது. ஆரியனின் பர்ஃப்யூம் மனம் ஒரு சில வினாடிகளிலேயே அறை முழுக்க பரவத் தொடங்கிவிட பட்டென்று ஸ்ரீயின் கண்கள் அறையின் வாசலை நோக்கி திரும்பியிருந்தது. அங்கு அவள் நினைத்தது போல் அவள் கணவன் நின்று இருந்தான். முதலில் அவனை பார்த்து மகிழ்ந்தவள் உடனே அவன் வராமல் ஏமாற்றியது ஞாபகம் வந்து அவனை பார்த்து கோபமாக முறைக்க, ஆரியன் எங்கிருந்து அதை பார்த்தான். தலைமுடியை பின்னாமல் சென்டர் கிளிப் மட்டும் போட்டுவிட்டிருந்த ஸ்ரீயின் நீண்ட கருக்கூந்தல் ஃபேன் காற்றில் அங்கும் இங்கும் அவள் இடையில் அலைப்பாய ஆரியனின் கண்களும் அதனுடன் சேர்ந்து அலைப்பாய்ந்தபடி அல்லவா இருந்தது. அவன் பார்வை பதிந்திருக்கும் இடத்தை பார்த்த ஸ்ரீ அதிர்ந்து பட்டென்று தன் கையில் வைத்திருந்த டப்பாவை தவறவிட்டுவிட அந்த சத்தத்தில் ஆரியனின் கண்கள் அவள் இடையில் இருந்து மீண்டு அவள் முகம் காண உதட்டை ஏகத்துக்கும் காதுவரை சொழித்தவள் அவனை பார்த்து முறைத்தபடி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பார்க்கறத பாரு என்று முணுமுணுத்து விட்டு ஒரு கையால் ஷெல்ஃபை இறுக்கமாக பற்றி கொண்டு மறு கையால் அவசரமாக இடைப்பக்கம் சொருகியிருந்த புடவையை வெளியே இழுத்துவிட அவளின் செய்கையில் சத்தமாக சிரித்த ஆரியன், ஓய் குரங்கு குட்டி, என்ன முணுமுணுப்பு, முறப்பு எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு, பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன என்றபடி அவளை நெருங்கி, பிளாக் கலர் சாரியில் செம்ம ஹாட்டாக இருக்கு கியூட்டி, அடி பொலி என்றபடி ஷெல்ஃபில் நின்று கதகளி ஆடிக்கொண்டிருந்தவளை அப்படியே அவன் தூக்கிக் கொள்ள, நோ தூக்காதீங்க, விடுங்க, என்ன சொல்றேன் ஆரி என்று திமிரியவள், இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அது மட்டுமில்ல அங்க இங்க என்ன பார்த்தீங்க கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுடுவேன் என்று கோபமாக கத்தியவள் அவனிடமிருந்து இறங்க பார்க்க, ரொம்பவும் ஓவர பொண்டாட்டிய கோபப்படுறடி என்ற ஆரியன், இந்த சின்ன மேடமை நான் பார்க்க கூட கூடாதா என்றபடியே வேண்டுமென்றே அவள் இடையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அணைத்து பிடிக்க அவனின் ரோமங்கள் நிறைந்த கரங்களின் ஸ்பரிசத்தில் ஸ்ரீயின் உடல் முழுக்க சிலிர்க்க தொடங்கிவிட்டது. இருந்தும் டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இறக்கி விடுங்க என்று கோபத்தை விடாது இழுத்து பிடித்தவளை பார்த்த ஆரியன் அவளின் சிலிர்ப்பை உணர்ந்து சிரிக்க அதில் விடை பெறவிருந்த ஸ்ரீயின் கோபம் மீண்டும் அவளிடம் ஓடி வந்துவிட அவன் சிகையை அழுந்து வலிக்க பற்றியவள், சிரிக்கவா செய்றீங்க என்றபடி மாவு ஆட்டுவதைப் போல ஆட்டத் தொடங்க, ஹே வலிக்குதுடி விடு, ஆ முடி கையோடு வந்துட்டு போகுதுடி ராட்சசி
என்றவன் அவளுடன் பின்புறம் சென்று அப்படியே படுக்கையில் சரிந்து அவள் கரங்களை பிரித்து தன் கரத்தினுள் பிடித்து வைத்துக் கொள்ள ஸ்ரீ நுனி மூக்கு சிவக்க அவனை பார்த்து முறைத்தபடி கையை இழுக்க கை வரவில்லை. அவளை பிடித்து வைத்த ஆரியன், நான் என்னடி பண்ணுறது, வேணும்னா வர மருந்தேன், வேலை முடியாமல் இழுத்துடுச்சுடி, அதுக்கு போயிட்டு சும்மா வந்ததுலேருந்து இந்த குட்டி கோழி குண்டு கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி முறைக்கிறங்கிற பேர்ல என்னடி பண்ற என்று ஆரியன் கேட்க ஸ்ரீ அதற்கும் பார்த்து முறைத்து வைத்தாள். வந்த சிரிப்பை எப்படியோ அடக்கிய ஆரியன், நானும் தாண்டி உன்னை மிஸ் பண்ணேன், ஃபோன்லையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா நீ பேசக்கூட இல்லை, எனக்கும் தான் உன் மேலே கோபம், கொஞ்சமும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு இருந்தும் நீ தேடுவேன்னு தான் வேலை முடிஞ்ச கையோட நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வந்தேன், நீ என்னன்னா இப்படி பண்ணுற என்று தன் மனநிலையை மறைக்காத அவன் கூற ஸ்ரீக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லை. அனைத்தும் புரிந்திருந்தாலும் அவளின் சிறு இதயத்திற்கு அச்சிறு பிரிவையும் ஏமாற்றத்தையும் தாங்கும் சக்தி இல்லாதிருக்க அவள் என்ன செய்வாள்? அதீத எதிர்பார்ப்பு நிதர்சனத்தை ஏற்க மறுக்க செய்திருந்தது. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும் என்றபடி முகத்தை உருரென்று வைத்து கொண்டே அவன் மீது இருந்து எழுந்து கொண்டவள், போச்சு போச்சு, திரும்ப சாரி மடிப்பெல்லாம் கலைஞ்சு போச்சு, எல்லாம் உங்களால தான், உங்களை யார் என்னை தூக்க சொன்னது, பெட்ல விட சொன்னது, நானே கஷ்டப்பட்டு ஆசையாம புடவையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றவள் கிடைத்த சாக்கில் ஆரியனை குறை கூறி கண்ணாடியை பார்த்து புடவையை எடுத்துவிட அவள் தலையில் சூடியிருந்த நெருங்க தொடுத்த ஜாதி மல்லி பூச்சரத்தின் வாசம் ஆனவன் அவன் மனதை மயக்க அப்படியே படுக்கையில் இருந்து புரண்டு எழுந்தவன், ஏண்டி உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? இப்படி புருஷன் முன்னாடி ஹாட் அண்ட் ஸ்பைசி கலரில் புடவை கட்டிக்கிட்டு வந்தா அது கலையை தான் செய்யும், தப்ப நீ பண்ணிட்டு என்ன எதுக்கு குறை சொல்ற என்றபடியே அவளை நெருங்கியவன் அவள் கூந்தல் காட்டில் தன் நாசியை நுழைத்து, கோல பசியில் ஓடி வந்தவனை இப்படி பட்டினியாவே போட்டு சண்டை போட்டு கொல்றியேடி, இன்னும் ஒரு மொத்தா கூட நான் கொடுக்கல, நீ பண்ணதில் அதையும் மறந்து போயிட்டேன் என்றவனின் விரல்கள் அவள் இடையில் தெரிந்த சிறு இடைவேளையில் ஊர்வலம் செல்லத் தொடங்கிவிட அவனின் மயக்கும் குரலில் ஸ்ரீ மொத்தமாக காற்றுப்போன பலூனாக ஆகிவிட்டாள். அவளின் கழுத்தில் அழுத்தமாக ஊர்வலம் செல்லும் அவனின் கற்றை மீசையின் தடத்தில் அவளின் இதயம் தடதடக்க அசைய மறத்து போனாள். மறுகணம் அவளின் ஆளிலை வயிறோ ஆரியனின் ஒற்றை கரத்தினுள் கச்சிதமாக பொருந்தி போக அதன் அதீத மென்மையில் அவன் கரங்கள் அங்கும் அழுத்தமாக பதிந்து நகர மறுக்க ஸ்ரீயின் இதயம் மத்தளம் கொட்டி தாறுமாறாக ஏறி இறங்க ஆரம்பித்தது. இத்தனை நாள் தேக்கி வைத்திருந்த தன் ஆசைகளை எல்லாம் ஆரியன் கட்டவிழ்த்துவிட அதை தாங்க முடியாது தன் மூச்சை இழுத்து பிடித்தவள் அவன் கரத்தின் மீது தன் கரத்தை அழுந்த வைத்து பேச்சு வராது திரும்பி பார்க்க ஒரு வாரமாக தன் இணையை காணாது வறண்டிருந்த ஆரியனின் இதழ்கள் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று ஓடி சென்று தன் இணையனை பற்றி கொண்டது. ஸ்ரீயின் இதழ்களும் அவளின் பொய்க்கோபத்துக்கு செவிமடுக்காது ஆரியனின் இதழ்களுடன் சேர்ந்து கொண்டது. முதலில் அதிவேகமாக ஆரம்பித்த ஆரியனின் இதழ் அணைப்பு சில வினாடிகளிலே தன் வேகம் தணிந்து அழகான மழைச்சாரலாக மாறி மென்மையாக தன் இணையினை மீட்ட அதில் பெண்ணவளின் கண்கள் தாமாக மயக்கம் கொண்டு மயக்கி மூடிக்கொண்டது. இருவருக்கும் இடையேயான இடைவெளி பூஜ்யமாக இருவரின் இதயம் அருகருகே ஒரு சேர ஒன்று சேர்ந்து துடிக்க தன் கட்டுப்பாடுகளை இழந்திருந்த ஆரியனின் கட்டுப்பாட்டிற்குள் முழுதாக வந்திருந்தாள் பெண்ணவள். அந்நேரம் பார்த்து கதவு தட்டும் சத்தமும் உடன் தம்பி காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சமையல் செய்ய உதவி செய்யும் பெண்மணியின் குரலும் ஒலிக்க அதில் தன் கண்களை பட்டென மலர்த்தி ஆரியனின் முகம் பார்த்த ஸ்ரீயின் கண்கள் இரண்டும் மையலில் மிதக்க அவள் கண்ணங்கள் இரண்டும் சிவந்து பளபளத்தது. அதை பார்த்தபடியே மெல்ல தன் இதழ்களை அவள் இதழ்களில் இருந்து ஆரியன் பிரித்தெடுக்க மறுகணம் அவளின் மேற்பற்கள் அவளின் கீழுதட்டை ஓடி சென்று பற்றி கொண்டது. சோ கியூட்டினி என்றவன் அவள் நெற்றியில் தன் இதழ்களை பதித்து, கோபமெல்லாம் மேடமுக்கு போயிடுச்சு போல, வந்த உடனே அந்த வேலையை பார்த்துருந்துருக்கணும் போல, லேட் செஞ்சு தப்பு பண்ணிட்டேன் என்று அவள் மறந்த கோபத்தை அவளுக்கு ஞாபகம் செய்தவன், 1 மினிட், உனக்கு மொத்தம் கொடுத்தாலே போதும், யாராவது வந்துடுறாங்க என்று விட்டு வெளியே செல்ல தன் தலையில் தன் கையாலேயே வலிக்காது ஒரு கொட்டு கொட்டிய ஸ்ரீ, லூசு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, பி ஸ்டடி என்றபடி வெளியே ஓடி வந்தவள் ஆரியனை தாண்டி கீழே ஓடிவிட அப்பெண்மணி, பைரவிமா உங்களை காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து ஓய்வெடுக்க சொல்ல சொன்னாங்க தம்பி என்று விட்டு சென்று விட, சிங்கிள் கேப் கிடைச்சா போதுமே, என் பொண்டாட்டி எஸ்கேப் ஆயிடுவா, இவ்வளவு வச்சுக்கிட்டு என்று பெருமூச்சுடன் நினைத்த ஆரியன் காஃபி அருந்திவிட்டு குளியல் அறைக்குள் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே செல்ல அங்கு டைனிங் ஹாலில் ஸ்ரீயும் கிருஷவும் அமர்ந்து உண்டு கொண்டு இருந்தனர். இவன் வந்ததை பார்க்காத ஸ்ரீவள்ளி கிருஷவிடம், டே என்ன லூசுன்னு நினைச்சியா, இனி உன் அண்ணன் தலைகீழ நின்னாலும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்டா, பிரேக்கப் ஆனது தான், அதுவும் லேட்டாக வந்தா ஒரு டெடி பியர், ஒரு டைரி மில்க் சில்க், அட்லீஸ்ட் ஒரு ரோஸ், இதில் ஏதாவது ஒன்னாச்சும் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு கொடுத்து சமாதானம் செய்யணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட உன் அண்ணனுக்கு இல்லை என்று புலம்ப, அடிப்பாவே கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள பிரேக்கப்பா, என்ன டிசைன் டி நீ என்று அதிர்ந்து நின்று இருந்த ஆரியனை பார்த்து விட்ட கிருஷவ்,
சூடா தோசை வாங்கிட்டு வரேன் ஸ்ரீ என்று விட்டு கிச்சன் உள்ளே ஓட, டேய் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா, வர கோவத்துக்கு 100 தோசை முறுன்னு சாப்பிடணும் போல இருக்கு என்று ஸ்ரீவள்ளி கத்த, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை பிரியாணி பண்ணணும் போல இருக்கு. எதுக்குடி கிருஷிக்கிட்ட போயிட்டு நம்ம சண்டையை பற்றி பேசிட்டு இருக்க? வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னும் எத்தனை டெடி தாண்டி உனக்கு வேணும் என்றபடி அவள் அருகே ஆரியன் அமர, நான் என்ன நம்ம கிஸ் பண்ண கதையா சொன்னேன்? ஏதா சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் மிஸ்டர் ஆரியன், ரொம்ப தான். அண்ட் உங்களை நான் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்றவள் அவனை பார்த்து முறைக்க, பாரா என்ற ஆரியன் தொடர்ந்து, ஏண்டி கிஸ் கொடுக்கும்போது நல்லா தானடி இருந்த, திரும்ப ஏண்டி முருங்கை மரத்தில் ஏறி தொங்குற என்றவன் மெல்ல அவள் காதருகே சாய்ந்து, இன்னொரு லிப்லாக் வேணுமா மேடம்க்கு, அதான் திரும்ப கோபப்படுறியா, டைரக்டாக கேட்க வேண்டியதானடி என்று அவளை சீண்டிவிட அதில் மேலும் காண்டானவள், நினப்பு தான், திரும்ப அந்த மாதிரி நினப்புல கிட்ட கிட்ட எங்கேயும் வந்தீங்க மூக்கிலே குத்திடுவேன் என்று அவனை பிடித்து அவள் தள்ள, அடிப்பாவே வர வர உனக்கு ரொம்ப கை நீளுது என்றவன், ரொம்ப பண்ணாதடி, அதுவும் மிளகாப்பழம் மாதிரி நீ முகத்தை வச்சுக்கிட்டு போடுற சீன்ல உன்னை அப்படியே கடிச்சு வைக்க தான் தோணுது என்றவனை பார்த்து அவள் மீண்டும் மீண்டும் முறைக்க, கிரிஷவ் உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்தான். ஆரியன், ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துட்டேன்டி, நீ வந்துடு, நேற்று நைட்டே செலிப்ரேஷன் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் உனக்கு காலேஜ் இல்லாமல் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் செஞ்சிருக்கலாம், பேட் லக் என்றவன் அவள் காதில், பெரிய பொண்ணாகிட்ட போல என்று உடன் ஏதோ கூறிவிட்டு உடனே எழுந்து கொள்ள ஸ்ரீயின் உடல் அவளை மீறி கூச்சத்தில் சிவந்து அதிர்ந்து விட்டது. அச்சோ, இவர் என்ன இப்படியெல்லாம் பேசுறாரு என்று நினைத்தவள் அதே நினைப்பிலேயே காலேஜுக்கு கிளம்பினாள். ஸ்ரீ சென்ற பிறகு கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்த ஆரியன் எழுந்து 10 மணி போல் கிளம்பி நேராக ஆஃபீஸ் சென்று அங்கு இருந்த வேலைகளை பார்த்துவிட்டு GM-ஐ அழைத்து அடுத்த 2 வாரங்களுக்கு செய்ய வேண்டியவற்றை பேசி முடித்தவன், பார்த்துக்கோங்க, எதில் சந்தேகம் இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே எனக்கு கால் செய்யுங்க, நான் ஃபோன் ஆன்லேயே தான் வச்சுருப்பேன் என்று விட்டு அவரை அனுப்பியவன் கிளம்பி வெளிவந்து காரை எடுக்க ஸ்ரீயின் ஞாபகம் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டது. மணியை பார்க்க மணி மதியம் 2. அவள் காலை கிருஷவிடம் சொன்னது ஞாபகம் வர எப்படியும் ஸ்ரீக்கு குளிருக்கு ஏற்ற வகை உடைகள் வாங்க வேண்டியிருந்ததால் ஒரேடியாக வெளியே முடித்து விடலாம் என்று வண்டியை நேராக மால் நோக்கி விட்டான் ஆரியன். ஸ்ரீக்கு இறுதி தேர்வுக்கான தேதிகள் வெளிவந்த தினமே அவளுடன் அவளுக்கு பிடித்த நியூயார்க்கு செல்ல ஆரியன் டிக்கெட்டில் தொடங்கி அங்கு தங்க வேண்டிய ஹோட்டல் என்று அனைத்தும் முன்கூட்டியே முன்பதிவு செய்துவிட்டு இருந்தான். தாமதமாக தங்களின் வாழ்க்கையை ஆரம்பிக்க இருந்தாலும் இருவருக்கும் பிடித்த வகையில் அது அமைய வேண்டும் என்று ஒன்றாக பார்த்து அவன் செய்து வைத்திருக்க இறுதியில் கொஞ்சம் இந்த சிங்கப்பூர் வேலை வந்து சொதப்பி விட்டு இருந்தது. இருந்தும் சமாளித்து விட்டான். மாலில் டிஸ்னி ஷாப்பில் இருந்த டெடிபியர்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தவன், ஒரு மாடல் விடாம எல்லாத்தையும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கா, இதுக்கப்புறம் இவளுக்கு நான் தான் என் கையால் தச்சு தரணும் போல என்று நினைத்தபடி கடை முழுக்க அவன் வலம் வர அங்கு பணி செய்யும் பெண் வந்து, ஹலோ சார், குழந்தைக்கு என்ன வயசுன்னு சொல்லுங்க, நான் வயசுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்க ஹெல்ப் செய்கிறேன், புது கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வந்திருக்கு என்று கேட்க வந்த சிரிப்பை தன் தொண்டையை சரி செய்து அடக்கிய ஆரியன், எஸ் ப்ளீஸ், பட் குழந்தைக்கு இல்லை, என் ஒய்ஃபுக்கு, ஏஜ் 21 என்றான். அதில் அசடு வழிய சிரித்த அப்பெண், ஓ சாரி சார், நீங்கள் பார்பி செக்ஷனில் இருந்ததை பார்த்து குழந்தைக்குன்னு நினச்சிட்டேன், டீனேஜ் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதை வேணும்னா பாருங்க என்று அப்பெண் அழைத்து சென்று காட்ட அதில் இருந்த மிக்கி மவுஸ் மற்றும் கிட்டிகேட் பேக் பேக்கை வாங்கியவன் அதில் மாட்ட நிறைய டால் வகை கீ செயின்களையும் மனைவியின் மனதை குளிர்விக்க அள்ளி கொண்டவன் அப்படியே அங்கு கார்ட்டூன் கேரக்டர்கள் பதிக்கப்பட்டு செய்திருந்த டிஷர்ட்டுகள் மற்றும் கார்ட்டூன் உருவங்கள் வரைந்திருந்த நைட் ட்ரெஸ்களையும் எடுத்தவன் அனைத்தையும் பில் போட்டு வாங்கி கொண்டவன். அதன் அருகில் இருந்து விண்டர் வியர்ஸ் கிடைக்கும் கடைக்கு சென்று ஸ்ரீக்கு குளிருக்கு தேவையான ஜெர்கின், ஷோ, கிளவுஸ், தெர்மல் வியர் என்று அனைத்தையும் வாங்கிக் கொண்டு அடுத்திருந்த பெண்களுக்கான உடைகள் மட்டும் விற்கும் கடைக்கு சென்று அவளுக்கு 2 வாரங்களுக்கு போட தேவையான தடிமனான ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் டாப்ஸ் வகைகளை பார்த்து ஒவ்வொன்றாக ரசித்து அவன் வாங்க முந்தைய கடையில் இருந்தே அவனை 2 கண்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அவனின் ஒவ்வொரு செய்கையிலையும் தான் அவசரப்பட்டு தொலைத்த சொர்க்கம் அவள் கண்முன் வந்து அவளை வாட்டி எடுத்தது. ஏதோ தோன்ற ஆரியன் வெடுக்கென்று திரும்பி பின்புறம் பார்த்தான். அங்கு சிவானி நின்று இருந்தாள். அவன் தன் வாழ்நாளில் திரும்பி பார்த்துவிடவே கூடாது என்று நினைத்த முகம். அன்று போல் இன்றும் ஆரியனின் நேர்கொண்ட பார்வையை எதிர்கொள்ள முடியாது அவள் திகைத்த நொடி அங்கு அவள் ஒருத்தி நின்று இருப்பதையே கணக்கில் எடுக்காமல் திரும்பிக் கொண்ட ஆரியன் வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஆரியனின் குணம் கொஞ்சமும் மாறவில்லை என்று நினைத்தவள் அவன் கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்த பிங்க் நிற கவுனை பார்த்தபடி, ஹாய் ஆரியன், எப்படி இருக்கீங்க என்று பேச்சை ஆரம்பித்தவள், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேசலாம் ஆரியன் என்று கேட்க ஆரியனின் கரங்கள் சில கணங்கள் அப்படியே அசையாது நின்றது. ஒரு துளி கூட அவனுக்கு அவளிடம் பேச விருப்பமில்லை. மீண்டும் சிவானி விடாது,
ப்ளீஸ் ஆரியன் என்று கெஞ்சும் குரலில் கேட்க, ஏற்கனவே அவளின் எத்தனை ப்ளீஸ்களை அவன் கேட்டிருக்கின்றான். மீண்டுமா என்று எரிச்சலாகியது. அவன் மூடு கொஞ்சம் கொஞ்சமாக டவுனாக கோபமாக அவள் புறம் திரும்பியவன் அவள் முகம் பார்த்து என்ன நினைத்தானோ அவளிடம் கோபத்தை காட்டாது, பில் பண்ணிட்டு வரேன் சிவானி, பேசலாம் என்று விட்டு நகர, தேங்க்ஸ் ஆரியன், தேங்க்யூ சோ மச் என்றவள் முன்புறம் சென்று ரிசப்ஷனில் நின்று கொண்டாள். அதே நேரம் அங்கு கல்லூரியில் ராகவி ஸ்ரீயை நெருங்கியிருந்தாள். காலையிலிருந்தே அவளிடம் தனியாக பேசலாமா வேண்டாமா என்று நினைத்து பேசலாம் என்ற முடிவுடன் காத்திருந்தவள் ஸ்ரீ தனியாக ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைய அவள் பின்னே வந்து விட்டிருந்தாள். ஸ்ரீ அங்கிருந்த கண்ணாடியை பார்த்து தன் மாராப்பின் மடிப்பை சரி செய்து கொண்டே, ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதே, நேரமாக ஆக பயமாக இருக்கே என்று அன்றைய இரவை நினைத்து பயந்தவள், பேசாமல் உடம்பு சரியில்லைன்னு மயங்கி விழுந்துடலாமா, ஆனால் கூட்டிட்டு போய் ஊசி போட்டு விட்டுடுவாங்களே என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்க ராகவி அவள் அருகே வந்து நின்று இருந்தாள். உடனே ஸ்ரீ அவள் கண்ணாடியை பார்த்துவிட்டு செல்லட்டும் என்று, மிரர் நீ யூஸ் பண்ணிக்கோ ராகவி, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்று நகர்ந்து கொள்ள, நான் மிரர் பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் ஸ்ரீ வந்தேன் என்றாள். அதில் ஸ்ரீக்கு ஒரு வினாடி திக்கென்றது. முந்தைய அனுபவம் மூலம் எதுவும் சண்டை போடப் போகிறாளோ என்று. அவள் முகம் மூலமே அவள் மனதை படித்த ராகவி, பயப்படாத ஸ்ரீ, உன்கிட்ட நான் சண்டை போட வரல, பேசதான் வந்தேன். உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், ஹாஷாவும் பேசிட்டேன். இருந்தும் நீ இதுவரை திரும்ப எதுவும் பேசினதில்லை. அதை நினச்சி இப்போ ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. இதுக்கப்புறம் நாம் திரும்பி பார்க்க போகிறதில்ல, அதான் சாரி கேட்டுடலான்னு வந்தேன். சாரி ஸ்ரீவள்ளி என்றவள் ஸ்ரீயின் கலைந்த மாராப்பை நீவி சரி செய்துவிட உடனே அவள் கையை பற்றிய ஸ்ரீ, அச்சோ எதுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபீல் செய்கிறேன், நான் எல்லாத்தையும் எப்போவும் மறந்துட்டேன். சாரி எல்லாம் எதுக்குடி, என்னால் கிரிஷ் அன்னைக்கு உன்னை ஹர்ட் செய்துட்டான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் ஏன் நாம் திரும்ப பார்த்துக்க மாட்டோன்னு சொல்கிற, நாம் ரிலேஷன்ஸ் தானே என்று கேட்க ராகவியிடமிருந்து ஒரு வெற்று புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது. நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க ஸ்ரீ, அது உனக்கான ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சில நேரம் ஆபத்தில் முடியலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அதான் நல்லது. ஏதுவாக இருந்தாலும் ஆரியன் மாமா கிட்ட சொல்லிடு என்றாள். ஸ்ரீக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தும் தலையை அவள் ஆட்டி வைக்க, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு சீக்கிரம் புரிய வரும் என்று ராகவி, சரி நான் கிளம்புறேன் என்று விட்டு பார்ட்டியில் இதுவரை தாக்குப்பிடித்ததே அதிகம் என்று உடனே வீட்டுக்கு கிளம்பிவிட விழா முடிப்பதற்கு ஸ்ரீயும் கிருஷவும் பொறுமையாக அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு கிளம்பினர். அங்கு ஆரியன் பில் போட்டு முடித்து வந்ததும் இருவரும் அங்கு மாலின் உள்ளேயே இருந்த ஃபுட்கோர்ட்டில் காஃபி ஷாப்புக்குள் சென்று அமர்ந்தனர். ஷிவானி, சாரி ஆரியன், ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு நேரில் பார்த்துட்டேன். ஐநோ நான் பேசினதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் அதுக்காக சாரி கேட்காம இருக்க முடியாதுல்ல என்றவளிடம் ஆரியன் எதுவும் பேசவில்லை. எத்தனை ஜென்மம் கடந்தாலும் அவனுடைய ஒழுக்க நிலையை அவள் கொச்சைப்படுத்தி பேசியதை அவ்வளவு எளிதில் அவனால் எப்படி மறக்க முடியும்? இருந்தும் அடிப்படை நாகரிகம் கருதி அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆரியன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் ஷிவானி எண்ணவில்லை. அவன் அமர்ந்து தான் பேசுவதை கேட்பதே போதும் என்று நினைத்தவள் தன் மனதில் இருந்ததை எல்லாம் கடகடவென்று கொட்டத் தொடங்கினாள். அன்று ஆரியன் திருமணத்தை நிறுத்திய பிறகு அவளை வீட்டிற்கு அழைத்து சென்ற அவள் தந்தை தினம் தினம் நல்ல வாழ்க்கையை அவசரப்பட்டு கெடுத்து விட்டாய் என்று அவளை போட்டு திட்ட அடுத்த 2 மாதத்தில் ஷிவானி அவளுடைய பள்ளி நண்பன் ரமேஷை வீட்டிற்கு சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டாள். முன்பே இவர்களின் சொத்தை பார்த்துதான் அவன் ஷிவானிக்கு வலை விரித்திருந்தான். திருமணம் நின்றதை அறிந்து மீண்டும் அவன் முயற்சிக்க ஷிவானியும் அவன் வலையில் விழுந்திருந்தாள். விஷயம் அறிந்த சிவகுமார், இனி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, சொத்தில் உனக்கு 10 பைசா கூட தரமாட்டேன், கிளம்பு என்று விட்டு இருக்க ஷிவானியும், எனக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லை டாட், நீங்க பார்த்த மாப்பிள்ளை மாதிரி தலகணம் பிடிச்சவன் இவன் இல்லை, என்ன விரும்புகிறவன், கண்டிப்பா நாங்கள் நல்லா இருப்போம், இதை விட அதிகமான சொத்து ரமேஷ் கிட்ட இருக்கு என்று விட்டு அவளும் வீம்பாக வெளியேறி தன் வாழ்க்கையை தொடங்கினாள். சிவகுமாரின் செயலில் அதிர்ந்த ரமேஷ், சரி குழந்தை பிறந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற கணக்கில் ஷிவானிக்கு பிடித்த வகையில் கூஜா தூக்கி அவளை தலையில் வைத்து கொண்டாட ஷிவானி வானில் உயர உயர பறந்தாள். அடுத்த மாதமே அவள் கருவுற்றும் விட்டாள். அப்பொழுதும் சிவகுமார் கீழிறங்கி வரவில்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்ற பழமொழிக்கேற்ப ஆரம்பத்தில் கற்கண்டாய் இனித்த திருமணம் போக போக பாகற்காய் போல் கசக்க ஆரம்பித்தது ஷிவானிக்கு. நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் இருந்து வேலையாட்கள் குறைய ஆரம்பித்தனர். அவளுக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவுட்டிங், சுற்றுலா, ஹோட்டல் செல்வது என்று அனைத்து வசதிகளும் குறைய ஆரம்பிக்க கேள்வி கேட்டவளிடம் அவளின் மாமியார், பெருசா சீர்வரிசை கொண்டு வந்த மாதிரி கேள்வி கேட்குற, இவ்வளவுதான் இங்க, ஏற்கனவே வீடே அடமானத்துல தான் இருக்கு என்று அடக்க அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. பரம்பரை பெயரை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக வாழ இருப்பதை ஒவ்வொன்றாக விற்றும் கடன் வாங்கியும் தின்னும் குடும்பம்.
நன்றாக மாட்டிக்கொண்டிருந்தாள். இருந்தும் தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்பதால் சகித்து கொண்டு காலத்தை அவள் தள்ள 5 மாதங்களிலேயே ரமேஷின் குணம் வெளிவந்தது. உன் அப்பா மேல கேச போட்டு பரம்பரை சொத்தை வாங்கிட்டு வா என்று சாதாரணமாக ஆரம்பித்த பேச்சுவார்த்தை பெரிய சண்டையாக மாற, நீ என்னடி பெரியவளா? ஏற்கனவே ஒருத்தன் கூட கல்யாணம் வர போய் அவன் கூட சுத்திட்டு இருந்தவ தானே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெருசு என்று அவளை போட்டு ரமேஷ் அடித்து விட்டான். வயிற்றில் பிள்ளையுடன் போராடியவள் முதல் முறை கண்டவன் காலில் விழுவதற்கு பதிலாக பெற்றவரின் காலிலேயே விழுந்து விடலாம் என்ற சரியான முடிவுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி தந்தையிடமே மீண்டும் சென்று எப்படியோ போராடி சேர்ந்து கொண்டாள். டைவர்ஸ் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. சிவகுமார் அவளுக்கென்று வைத்து கொடுத்த பொட்டிக்கை தான் இப்பொழுது அவள் பார்த்து கொள்கிறாள். அதன் மூலம் வரும் வருமானம்தான் உனக்கும் உன் குழந்தைக்கும் என்று அவர் கராராக கூறிவிட அடங்கிவிட்டாள். உழைக்கவும் ஆரம்பித்து விட்டாள். அவள் பிறந்ததில் இருந்து அவர் சொன்ன விஷயங்கள் புரியாத தலைக்கணம் பிடித்து ஆடியவள். வீட்டில் அடங்காதது ஊரில் அடங்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சில மாதங்களே வாழ்ந்த திருமண வாழ்க்கையின் மூலம் கிடைத்த அனுபவத்தில் பட்டு தெளிந்திருந்தாள். அவள் கூறும் கதையை ஒவ்வொன்றாக கேட்க கேட்க ஆரியனுக்கே கொஞ்சம் வருத்தமாகிவிட்டது. அவளை பற்றிய எந்த விஷயத்தையுமே அவன் தெரிந்து கொள்ள விரும்பாமல் இருந்திருந்தான். மேலும் சிவானி, இப்ப இந்த ரமேஷ் குழந்தைய வேற கேட்கிற ஆரியன். அவனுக்கு குழந்தை கூட வாழணுமா, இல்ல அதுக்கு பணம் வேணுமா? மாத்தி மாத்தி கேஸ் ஃபைல் பண்ணி டைவர்ஸை தள்ளி போடுறான் ராஸ்கல். எனக்கு லைஃபே வெறுத்து போச்சு. அப்படி லவ் பண்ணா என்ன, எல்லாம் உண்மைன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ரியாலிட்டி வேறன்னு புரியும் போது எல்லாமே இழந்துட்டேன். என் குழந்தையும் இழந்துடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு ஆரியன் என்றவள் கண்ணிலிருந்து பட்டென நீர் வெளிப்பார்க்க உள்ளே எடுத்துக்கொண்டு மறைத்து கொண்டாள். லேசாக அவள் புன்னகைக்கு முயன்றபடி, சாரி ஆரியன், நீங்கள் நல்ல ஷாப்பிங் மாலில் இருந்தீங்க. நான் சாரி கேட்கலான்னு நினச்சி 10 நிமிஷம்னு கேட்டு நிறைய பேசிட்டேன். ஸோ சாரி என்ற தன் பேச்சை அத்துடன் அவள் நிறுத்தி கொள்ள, செய்த தப்பை ஏற்கனவே வலிக்க உணர்ந்திருந்தவளை மேலும் வலிக்க வைக்க விரும்பாத ஆரியன், நோ ப்ராப்ளம் சிவானி, வேற எதுவும் சொல்லணும்னாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உன் சைடு கண்டிப்பாக எப்போதும் இருப்பேன். அங்கிள் கிட்ட நான் பேசுகிறேன், டோன்ட் வரி. டைவர்ஸ் கேஸும் அப்பாவை வச்சு மூவ் பண்ணலாம். பேபி எங்க, என்ன பேபி என்று அவன் விசாரிக்க, தேங்க்ஸ் ஆரியன். கேர்ள் பேபி வீட்டில் மாம் கூட இருக்கா. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லைஃப் எப்படி போகுது? ஸ்ரீ எப்படி இருக்கா? உங்கள் பெட் ரேமோ எப்படி இருக்கா என்று அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் நேரம் மாலை 6 மணியை தொட்டுவிட கிளம்பிவிட்டனர். சிவானி, ஒரு வீக்கெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க ஆரியன் என்று விட்டு கிளம்பிவிட்டாள். வாங்கிய பொருட்களை எல்லாம் காரில் வைத்த ஆரியன், இந்த டெவில் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு தெரியலையே, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன், போக முடியாமல் போயிடுச்சு, இதுக்கும் சேர்த்து முறைக்க போறா என்ற யோசனையுடன் ஸ்ரீக்கு அழைத்தவன் அவள் எடுக்காமல் போக, ஐ எம் ஆன் த வே கியூட்டி என்று பல ஹார்ட் கிஸ் எமோஜிகளுடன் மெசேஜ் அனுப்பிவிட்டு வைத்தவன் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். அங்கே அவனின் மனைவியோ ஆரியன் வீடு வரை எடுத்துக்கொண்ட அதிகபட்ச நேரத்தில் அறைக்குள் குட்டி போட்ட பூனையாக சுற்றி வந்து விரலில் இருந்த நகத்தை எல்லாம் கடித்து துப்பியவள் அவனின் மெசேஜை பார்த்துவிட்டு 10 முறைக்கு மேல் பாத்ரூம் சென்று திரும்பினாள், தேவையில்லாத பயத்தில். இறுதியில் எட்ரா ஓட்டத்தை என்ற முடிவுடன் கீழே இறங்கி, அப்பாவை உடனே பார்க்கணும் அத்தை என்ற புராணத்தை பாடி பைரவியுடன் தன் வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள். அவளின் சோர்ந்த முகத்தை பார்த்த பைரவியும் உண்மையில் தந்தை ஞாபகம்தான் அவளுக்கு போல் என்று நினைத்து ஏமாந்து அவளை அழைத்து சென்று விட்டுவிட்டு வந்திருந்தார். ஆரியனோ டிராபிக்கில் நீந்தி வீட்டுக்கு வந்து சேர மணி இரவு 8 கடந்து விட்டிருந்தது. வெற்று அறையை பார்த்தவன் உண்மையில் டென்ஷன் ஆகிவிட்டான். கீழே வந்து அவன் விசாரிக்க, பைரவி, நீதான் ஸ்ரீயை என் கூட அவங்க வீட்டுக்கு போக சொன்னேன்னு சொன்ன ஆரியன். பாவம் சின்ன குட்டிக்கே காலேஜ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல. கொஞ்சம் அவளையே நீ பார்க்கணும் ஆரிமா. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்ததும் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு லேட்டாக வர என்று அவனுக்கு அவர் அறிவுரை வழங்க, பர்ஃபெக்டாக பிளானை போட்டு வேணும்னு ஆட்டம் காட்டு ஓடி போயிட்டா என்று நினைத்த ஆரியன் நேரடியாக அரும்பொறையனுக்கு ஃபோன் போட, அவரோ, பாப்பா இப்பதான் தம்பி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்குச்சு, எடுப்பவா என்று கேட்க, இல்லை வேணாம் மாமா தூங்கட்டும் என்று விட்டு ஆரியன் வைத்து விட்டான். ஆனால் அங்கு அரும்பொறையன் பேசியதை கேட்டபடி போர்வைக்குள் ஒருத்தி கொட்ட கொட்ட விழித்து கொண்டுதான் இருந்தாள். அறையில் ஆங்காங்கே சிதறி கிடந்த ஸ்ரீயின் பொருட்களை எடுத்து அதனிடத்தில் வைத்த ஆரியன், நான் வராமல் போனதுக்கு ராட்சசி வேணும்னு என்னை பழி வாங்கிட்டான். புருஷன் ஆசை தெரியாம கையில் மாட்டும்போது இருக்கடி உனக்கு என்று புலம்பியவனின் கனவில் எப்பொழுதும் போல் மண் வந்து விழுந்திருந்தது. ஆரியன் அவளுக்கு அவன் சிங்கப்பூரில் இருந்து வராத கோபம் என்று நினைத்திருக்க, அவளுக்கோ அதெல்லாம் எப்பொழுதோ மறந்து புது பெண்ணுக்கான பயம் அல்லவா வந்து சேர்ந்திருந்தது.
மறுநாள் காலை எப்பொழுதும் போல் எழுந்த ஸ்ரீ அரும்புரையன் கொடுத்த காம்ப்ளானை குடித்துவிட்டு சென்று குளித்து முடித்து தலையில் துண்டை கட்டிக்கொண்டு வெளிவந்தவள் அமிழ்தவள்ளியின் புகைப்படம் முன்பு இருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் வைத்துக்கொண்டு மாங்கல்யத்தை தூக்கி கண்களில் ஒற்றிக்கொள்ள ஆரம்பிக்க அவள் அருகில் பட்டென்று ஒரு இருமல் சத்தம் கேட்டது. அதில் அதிர்ந்து அவள் திரும்பி பார்க்க அங்கு அவர்களின் வீட்டு உள்தாழ்வாரத்தில் நிலைப்படியில் சாய்ந்து நின்று இருந்தான் ஆரியன். அவளின் அதீத பதிபக்தியில் அவனுக்கு தான் புரையேறி இருந்தது. ஆரியனை பார்த்தவள் திரு திருவென்று விழிக்க அதற்குள் உள்ளிருந்து வந்த அரும்புரையன் ஆரியனை பார்த்துவிட்டு, வாங்க தம்பி, வாங்க வாங்க, பாப்பா நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்லையே, உட்காருங்க தம்பி, காஃபி சாப்பிட்றீங்களா, இல்ல டிஃபன் ஆயிடுச்சு, நேரா டிஃபனே சாப்பிட்றீங்களா என்றவர் அங்கு திருட்டு மொழியுடன் நின்று இருந்த ஸ்ரீயிடம், பாப்பா அப்படியே நின்றுட்டு என்ன பண்ற, உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா என்று பரபரக்க ஸ்ரீ அசைந்த பாடு இல்லை. இருக்கட்டும் மாமா, ஸ்ரீயை பார்க்க தான் வந்தேன், நான் டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தேன் என்று ஆரியன் உள்ளே வந்து அமர்ந்தபடி ஸ்ரீயை பார்க்க தன் கீழ் உதட்டை அழுந்த கடித்தவள் ஆரியனிடம் எதுவும் பேசாது. நான் பூ பறிச்சுட்டு வரேன்பா என்று விட்டு தோட்டம் நோக்கி ஓடிவிட அவளின் செய்கையில் அரும்புரையன் புருவம் யோசனையில் சுருங்கியது. ஆரியன், ஒன்றுமில்ல மாமா, ஒரு வாரம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன்ல, அதில் மேடம் கே மேலே கொஞ்சம் கோவம் என்று கூற கேட்டுக்கொண்ட அரும்புரையன், அப்படியா தம்பி, பாப்பா எதுவும் என்கிட்ட சொல்லலை என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஸ்ரீ வந்து விட்டாள். உடனே அரும்புரையன், பாப்பா சீக்கிரம் அந்த பூவை வச்சுட்டு வந்து தம்பி கூட பேசிட்டாரு, அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்ய, எனக்கு பேங்க் கிளம்ப மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று விட்டு அவரை எழுந்து கொள்ள, அப்பா இன்னைக்கு லீவ் போட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு கிளம்புறீங்க, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா என்று ஸ்ரீ பதற ஆரியனுக்கு சிரிப்பு வந்தது. அமைதியாக அவளை அவன் பார்த்து கொண்டே இருக்க அரும்புரை, லீவ் கேன்சல் பாப்பா, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, ஒரு முக்கியமான வேலை, அதான் கிளம்புறேன், சாப்பாடு எல்லாம் தயாராக இருக்கு, சூடாக இருக்கும் பொழுதே சாப்பிடு என்றவர் அடுத்த 5 நிமிடத்தில் கிளம்பியே சென்றுவிட அவர் செல்வதையே பார்த்தபடி ஸ்ரீ கலவர முகத்துடன் வாசலில் நின்று இருந்தாள். தன் காரில் இருந்து அவளுக்காக வாங்கி வந்த பொருட்களை ஆரியன் எடுத்து வர அவனை பார்த்தவள் குடுகுடுவென வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். ஆரியனோ சன்னமாக விசில் அடித்தபடி எதிர்பாராது கிடைத்த இந்த தனிமையாவது கொண்டாடி விடலாம் என்ற முடிவுடன் கேட்டுக்கு பூட்டு போட்டுவிட்டு உள்ளே வர அதே நேரம் அங்கு பிரதீப் குழுவினர் ஸ்ரீயின் வகுப்பு கைரேகையினை சரிபார்க்க எடுத்து வைத்தனர். ஸ்ரீ முற்றத்தில் இருந்த நித்திய மல்லி செடியை பிடித்துக்கொண்டு நேற்று வீட்டுக்கு வந்து விட்டதற்கு ஆரியன் திட்டுவானோ என்ற பயத்தில் நிற்க, ஓய் ஸ்ரீ, என்ன குட்டி பேபி மாதிரி ஓடி விளையாடிட்டு இருக்க என்ற ஆரியன், சரி வா வந்து பாரு, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்று அழைக்க, நல்ல வேளை கோபம் எதுவும் இல்லை போல என்று சற்று நிம்மதி அடைந்த ஸ்ரீ ஆரியன் அருகில் சென்று அமர்ந்து ஒவ்வொரு கவராக பிரித்து பார்க்க பார்த்தவளின் கண்கள் அகல விரிந்து கொண்டது. வாவ், இது ரொம்ப சூப்பரா புசு புசுன்னு கியூட்டா இருக்கு என்று பூனை பொம்மையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து தேய்த்து அதன் மென்மையை அவள் அறிய, அவள் கணவனோ அவள் கன்னத்தின் மென்மையை அறிய ஆவல் கொண்டான். கைக்கு எட்டாத பொருளின் மீதான ஆர்வம் அவனுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து இன்று கரை உடைந்து வெளிவரும் அளவுக்கு தழுமி நிற்கிறதே. தலைக்கு குளித்திருந்தவள் முன்பெல்லாம் வீட்டில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அணியும் முட்டிக்கு சற்று கீழே வரும் முக்கால் பேண்டையும் டிஷர்ட்டையும் அணிந்திருக்க அது கொஞ்சம் இப்பொழுது அவளுக்கு இறுக்கமாக மாறிவிட்டு இருந்தது. அதில் ஆரியனின் பார்வை கணவனின் பார்வையாக மாறத் தொடங்கியது. அவளின் மார்பின் மத்தியில் உடைக்கு மேலே ஆரியன் கட்டிய மாங்கல்யம் ஒற்றை ஆபரணமாக வீற்று இருக்க எந்தவித ஒப்பனையும் இன்றியே புத்தும் புது மலராக பூத்து குலுங்கி ஆரியனை அவள் அருகில் இழுத்தாள். இழுபட்டவன், முடிய காய வைக்கலையா ஸ்ரீ என்றபடி தன் கரத்தை உயர்த்தி அவள் தலையில் கட்டியிருந்த துண்டை நீக்கிவிட்டு அவள் கூந்தலுக்குள் தன் விரல்களை அலையவிட்டு உலர்த்த தொடங்க ஆரியன் கொடுத்த பரிசுகளை பார்த்து சுற்றம் மறந்திருந்தவள் ஆரியனின் குரல் மாற்றத்தில் பட்டென்று திரும்பி அவனை பார்க்க அவள் கூந்தலின் மென்மையிலும் குளிர்ச்சியிலும் மனதிலும் மயங்கி இருந்தவனின் விழிகளில் புதிதாய் குடியேறி இருந்த மையலை கண்டுவிட்டாள். அதில் பெண்ணவளின் நெஞ்சு குழியில் மத்தளங்கள் கொட்ட ஆரம்பித்தது. ஸ்ரீயின் அமைதியில் அவளின் முகத்தை பார்த்த ஆரியனும் அவள் உணர்ந்து கொண்டதை அவள் விழிகள் மூலம் அறிந்து கொண்டான். அவளின் சீரற்ற உஷ்ணம் மூச்சு காற்று ஆனவனை வந்து சுட, நேற்று நைட்டே வந்திருப்பேண்டி, சரி பாவம் நம்ம குட்டி பேபி, நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கலான்னு வெயிட் செய்து காலையில் வந்தேன். இதுக்கு மேலே ஐ கான்ட் வெயிட், போதும் சண்டையெல்லாம், ஐ நீட் யூ என்று தன் தேவையை நேரடியாக உரைத்தவன் மெல்ல அவள் கன்னத்தை வருட ஆரம்பிக்க அதில் ஸ்ரீயின் இதயமும் நழுவ ஆரம்பித்தது. அவனின் கண்ணின் கருமணிகளோ அவளின் கன்னத்து மென்மையில் கல்வெறி கொண்டு அதீத மோகத்தில் மின்ன அதில் தாக்கப்பட்டவளின் அடிவயிற்றிலோ பல மின்னல் வெட்டுகள். நொடியில் அவள் முகம் தொடங்கி செவிமடல் வரை முழுக்க சிவந்து விட்டது. ஆரியனின் வெப்பு மூச்சுகளும் பெண்ணவளை வந்து தாக்க அவனின் விரல்களோ அவளின் கழுத்து மச்சத்தை வருட ஆரம்பித்து மேலும் முன்னேற கையில் இருந்தவற்றை எல்லாம் தவறவிட்டவள் கூசுதாரி என்றபடி அவன் கையை விலக்கிவிட்டு எழுந்து கொண்டாள்.
எங்க என்று குறும்பாக கேட்ட ஆரியன் அவள் கையை பிடிக்க வருவதற்குள் விலகி ஓடி சென்றவள் தன் கால்களின் நடுக்கத்தை தாங்க முடியாது முற்றத்தில் இருந்த ஊஞ்சலில் சென்று அமர்ந்து கொள்ள அவ்விடத்தில் காந்தவிசையின் வீரியம் வினாடிக்கு வினாடி அதிகமாகியது. அவளையே பார்த்தபடி எழுந்து கொண்ட ஆரியன் தன் சிகையை அழுந்த கோதியபடி தன் அடிகளை அவளை நோக்கி எடுத்து வைக்க பதட்டத்தில் தன் இரு கண்களையும் மூடிக்கொண்ட ஸ்ரீ தன் கால் நுனி விரல்களை தரையில் ஊன்றி தள்ள ஊஞ்சல் மெல்ல ஆடத் துவங்கியது. அதில் அவளின் நீண்ட கூந்தல் அவளின் மனம் போல் காற்றாய் அலைப்பாய அக்காட்சியை கண்ட ஆணவனின் மனம் தள்ளாடி மொத்தமாக குடைசாய நொடியில் அவன் முகம் கூட அவன் கொண்ட தாபத்தில் சூடாகி சிவந்து விட்டது. மனுஷனை உயிரோட கொல்றா ராட்சசி என்று அவன் மனம் நினைக்க மெல்ல தன் கண்களை மலர்த்தியவள் செம்மை பரவிய ஆரியனின் முகத்தை கண்டு எச்சில் கூட்டி விழுங்கினாள். இப்பொழுது அவன் பார்வை அவளின் மேனி எங்கும் தன் பயணத்தை தொடங்க ஸ்ரீக்கு உடல் முழுக்க கூசியது. ஏதேதோ புது புது உணர்வுகள் பெண்ணவளுக்கு. உற்றவனை பார்க்காதே என்று தடுக்க முடியுமா என்ன? வேறு வழியின்றி தன் இமைகளை தாழ்த்தி கொண்டாள் பெண்ணவள். முதல் முறை அவன் விழிகள் காட்டியிருந்த அதீத தாப உணர்வில் ஸ்ரீயின் இதயம் எகிரி வெளியே குதிக்கவே தயாராகி இருந்தது. தன் பெண்மானின் விழிகளை தெரிந்த மறுச்சியில் ஆணவனின் தாபமும் பல மடங்கு பெருகி தன் தொகையை விரித்து ஆடத் தொடங்கியது. தன் இளமையின் இம்சையை இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற முடிவுடன் வேட்டையாட தயாராகி அவளை சிறையெடுக்க அவன் முன்னேற தன்னை நெருங்கிவிட்டவனை பார்த்தவள் பதட்டத்தில் வேக வேகமாக தன் கால்களை உந்தி ஊஞ்சலை தள்ள அதில் ஆரியனின் இதழோரம் புன்னகையில் துடித்தது. ஸ்ரீயோ தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று எதையும் உணர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு ஆரியனின் முகத்தையே பதட்டத்தில் பார்த்து கொண்டிருக்க ஊஞ்சலின் வேகம் அவளின் பதட்டத்திற்கு ஈடாக அதிகரித்து விட்டு இருந்தது. அதில் அடுத்த அடியெடுத்து வைத்த ஆரியனின் ஹிருதயத்தை ஸ்ரீயின் மென்பாதங்கள் அதிவேகமாக ஸ்பரிசித்துவிட்டு விலகியிருந்தது. அதில் தன் சுயம் திரும்பிய ஸ்ரீ பதறிப்போய் ஊஞ்சலின் வேகத்தை குறைக்க இருபுறமும் இருந்த சங்கிலை பிடித்து ஆட்ட வேகமும் குறையவில்லை, ஆரியனும் முன்னேறுவதை நிறுத்தவில்லை. அச்சோ ஆரி, பின்னாடி நகருங்க என்றவள் கண்களை மூடிக்கொண்டு போச்சு போச்சு என்று கத்த அவளின் இரு பாதங்களையும் இம்முறை மிக அருகில் வந்து விட்டிருந்தவனின் நெஞ்சின் மீது அதிக அளவு அழுத்தத்துடன் பதிய அப்படியே ஆரியனின் இரு கரங்களும் அனாவசியமாக நீண்டு ஊஞ்சலின் இருபுற சங்கிலையும் பிடித்து நிறுத்தியிருந்தது. அந்தரத்தில் இருந்தவளின் குழுமையான பாதங்கள் ஆணவனின் வேட்கை நிறைந்த ஹிருதயத்தை மேலும் தகிக்க செய்ய பட்டென்று தன் கண்களை திறந்தவள் சாரி சாரி என்று தன் கால்களை இறக்க ஆரியனும் முன்னேறி ஊஞ்சலை நிலையாய் நிற்க வைத்திருந்தான். அத்தனை நெருக்கமாக வந்துவிட்டு இருந்தவனை பார்த்தவளுக்கு பதட்டத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. பெண்ணவளின் ஒவ்வொரு சிறி பரிமாணமும் ஆணவனை தன் நிலையிழக்க செய்ய மெல்ல ஆரியனின் வலக்கர ஊஞ்சல் சங்கிலியில் இருந்து விலகியது. அவனின் வலது கை பெருவிரல் அவளின் பற்களுக்கு இடையில் சிக்கி தவித்த அவளின் உதடுகளை மெல்ல வருடி விடுவிக்க அவ்வளவுதான். ஸ்ரீயின் உடல் பல நிலநடுக்கங்களை தன்னுள் கண்டு கிடுகிடுவென நடுங்கிவிட்டது. பயத்தில் அவளுக்கு விக்கல் வேற வர ஆரம்பிக்க அதை கண்ட ஆரியனின் கண்கள் குறும்பில் மின்னியது. தண்ணி குடிக்கணும் என்று அவள் தப்பிக்க வழி பார்த்து கூற, நான் இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கடி என்றபடி குனிந்தவன் மின்னலன அவளின் இதழை தன் இதழால் அணைத்து அவள் விக்கலை நிறுத்தியிருந்தான். ஸ்ரீ அந்த திகைப்பில் இருந்து வெளியேறும் முன்பே அவளை தன் கரங்களில் அவன் ஏந்தி கொள்ள தன் கண்ணாளனின் இரு கரங்களுக்குள் மிதந்தவள் பதட்டத்தில், எனக்கு ரொம்ப பயமா இருக்காரி ப்ளீஸ் என்றவளின் உதடுகள் அவளுக்கு கட்டுப்படாது டைப்படிக்க அவள் இரு கண்களின் மீதும் தன் உதடுகளை மாற்றி மாற்றி பதித்த ஆரியன், ட்ரஸ்ட் மீ ஸ்ரீவலி, ஐ won't hurt you என்றபடி ஆறிக்குள் அவளை தூக்கி சென்றவன் அவளுடனே சேர்ந்து படுக்கையில் சரிய, ஸ்ரீ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று கூற அவளை பார்த்து செல்லமாக முறைத்த ஆரியன், ஏற்கனவே 1.5 வருஷம் மேலே பேசினது உனக்கு பத்தலையாடே? எனக்கும் தானே இது ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே நானும் டென்ஷனில் தான் இருக்கேன். இதில் நீ வேற சுண்டலி மாதிரி குடைச்சல் கொடுத்துடு, கொஞ்சம் அமைதியாரு என்றவன் தன் தாகம் தனிய அவளின் தென் சிந்தும் மென் மலரிதழ்களை தனக்குள் விழுங்க பார்க்க அவளோ அப்பொழுது மடங்காது அவன் உதட்டின் மீது விரல் வைத்து தடுத்து, பாத்ரூம் போகணும் என்று ஆரம்பிக்க அவளின் மீதி வார்த்தைகளோ ஆரியனின் இதழ்களுக்குள் ஒலித்து யாருக்கும் கேட்காமல் போனது. அவள் பேசுவதை எல்லாம் கேட்டால் இறுதி வரை தான் சம்சாரி ஆக முடியாது என்று அறிந்து கொண்டவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிவிட பல அணுகுண்டுகள் ஸ்ரீயின் அடிவயிற்றினுள் உருண்டது. பயந்து போனவள் ஆரியனின் டிஷர்ட்டினுள் கைவிட்டு அவனை தடுக்க அவனின் இடையில் கிச்சு கிச்சு மூட்ட பார்க்க அதை அறிந்தவனின் கரங்கள் மறுகணம் அவளின் கரங்கள் இரண்டையும் அவளின் தலைக்கு மேலே தூக்கி சேர்த்து பிடித்து சிறை செய்திருந்தது. அவனின் இதழ்களோ அவளின் சங்கு களத்தில் புதைந்து அதிவேகமாக அவளின் ஹார்மோன்களை மீட்டத் தொடங்கிவிட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீயின் எதிர்ப்புகளும் குறைந்து அவளின் உடல் தளர்ந்து நிகழத் தொடங்க ஆரியனும் அவள் கரங்களை விடுவித்து விட்டான்.
நிமிடங்கள் சில கடக்க பெண்ணவளோ உலகம் மறந்து முற்றிலும் துவண்டு பற்றாய் ஆனவனின் பாறையென கணக்கும் இடையே இருபுறமும் பற்றி தன்னுடன் சேர்த்து இறுக்கி அணைக்க அதில் ராஜபோதை கொண்டான் ஆரியன். தன் வெட்கம் துறந்தவன் அவளின் வெட்கத்தையும் துறக்க வைக்க ஆரம்பித்து விட்டான். நங்கை அவளின் மெல்லிடை முழுக்க ஆனவன் தன் விரல்கள் கொண்டு கோலம் போன அதில் சிறு கொடி அவள் பிடிப்பின்றி தள்ளாடி மன்னவன் அவனையே பற்றுகோலாக பற்றி அவன் மீதே கொடியாய் சுற்றி பின்னி கொண்டவளின் விரல்கள் ஆரியனின் வெற்று புஜத்தில் அழுத்தமாக பதிந்து அங்கு அழுந்த கையொப்பமிட அதில் ஆனவனின் உணர்வுகள் வெடித்து பெண்ணவள் மீதே சிதற ஆரம்பித்தது. ஆனவனின் ஒவ்வொரு தொடுதலிலும் செலுத்து கிறங்கி கண்ணை மூடி கிடந்த மெல்லிய கொடியவள் மெல்ல மெல்ல மொட்டுவிடத் தொடங்க மறுகணம் புயலாக மாறி அவள் தேகம் எங்கும் ஊர்வலம் சென்ற ஆனவனின் மூச்சு காற்றில் பெண்ணவளின் உடலில் புதிதாக துளிர்விட்ட மொட்டுகள் அனைத்தும் குப்பென அவிழ்ந்து சிதறிவிட அதில் அவ்விடமே தேவலோகமாகியது. அவள் தேகம் முழுக்க பூத்த ஒரு பூ விடாமல் கண்களாலும் விரல்களால் வருடி அதை மெல்ல கொய்து அதில் உள்ள தேனை ஆனவன் ருசிக்கத் தொடங்க அவர்கள் இருவருக்குமான அழகிய ஆலிங்கனம் ஆரம்பமானது. அவள் துகில் கலைந்து தன்னை அவளுக்கு அவன் துகிலாக்கிய கணம் அவ்வரையில் நிரம்பியிருந்த காற்று கூட வெட்கம் தாளாது அடித்து பிடித்து அவ்வரையை விட்டு வெளியே ஓட்டம் பிடித்து விட்டு இருந்தது. இருவரும் வியர்வேல் குளிக்கத் தொடங்கினர். ஆனவனின் 10 விரல்களும் தூரிகையாய் மாறி தன்னவளின் வெற்று மேனியில் வர்ணம் பூச அந்த தீண்டலில் பெண்ணவள் அழகோவியமாக மாறி ஒளி வீச வானம் காணாத விண்ணிலவுகளில் மயங்கியவன் மெல்ல தன்னவளின் நெஞ்சாங்கோட்டில் காதல் கொண்டு சரணடைய பெண்ணவள் விண்மீன்களாய் சிதறி போனாள். செக்கச் சிவந்த செவ்வானமாய் மாறி உணர்வு குவியலில் துடிதுடித்த சிறு பேடை அவளின் மீதும் மாறனவன் பாரபட்சமின்றி தன் மோக கணைகளை தொடுத்து அச்சிறு பூவையின் அச்சம் மடம் நாணம் கூச்சம் என்ற அனைத்தையும் பறந்து போக செய்ய ஆரியனை தன்னுடன் சேர்த்து அவளின் தளிர் விரல்கள் அணைத்து கொள்ள அவளின் இதழ்களோ அவனுடன் கூடல் மொழி பேச ஆரம்பித்துவிட இருவரும் ஒன்றாய் தங்களின் புது பயணத்தை தொடங்கினர். முதலில் பெண்ணவளின் மென் உணர்வுகளை முழுவதுமாக உணர்ந்தவன் ஒவ்வொரு மீட்டலுக்கும் அவளின் வழியை தனக்கான வழிகாட்டியாக எண்ணி அவள் வெளிமொழியை படித்து அவளின் வலிமிகா இடங்களை கண்டறிந்து அவளுக்கு சேவையை புரிய முதலில் தன் பெண்மையை ஆதி முதல் அந்தம் வரை தன் கணவன் மூலம் அறிந்தவளோ உன்மத்தம் கொண்டு கண்கள் மின்ன மிதக்கத் தொடங்கினாள். அதில் ஆனவனின் இதழோரம் திருப்தியில் ஒரு கர்வ புன்னகை தவழ தானாய் கணிந்துவிட்ட தன் மாயோனை அப்படியே வில்லாய் வளைத்தவன் தன் மீது மாறன் தொடுத்து கொண்டிருக்கும் மோக கணைகள் அனைத்தையும் தன்னவளின் மீது மொத்தமாய் திருப்பிவிடத் தொடங்கினான். முகில் அவளை மெல்ல மலர்த்தி தன்னை அவளுக்கு உணர்த்தி அவள் கண்களில் வந்த மயில் மின்னல்களைக் கண்டு அவளிடம் தன்னை சுகமாய் தொலைத்தவன் அவளுக்கும் கூடல் இன்பத்தின் எல்லையை காட்டி இறுதியில் தானும் அவ்வின்பத்தின் எல்லையை தொட்டு தன் சலனம் தணிந்தவன் முதல் முறை எடுத்துக்கொண்ட பெண் போதியின் தாக்கத்தில் அதீத சுகவேதனையில் தன்னை மறந்து அப்படியே அவள் மீது ஓய்ந்து சரிந்தான். அவனை தாங்கிய பெண்ணவளுக்கோ அவனை விட அதீத சோர்வாகிற்றே. அதில் அவனையே அவள் பற்றாக பற்றி கொண்டு மென்மூச்சுக்களை எடுக்க மறுகணமே தன் மெல்லிடையாளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டவன் அப்படியே புரண்டு கீழே வந்த வண்ணம் தன்னவளை தன் மீது தாங்கிக் கொண்டான். அதில் இத்தனை நேரம் தனக்கு ஆடையாக இருந்தவன் அவனுக்கு தன்னை ஆடையாக மாற்றிய செயலில் அதிர்ந்து வெட்கி துடித்து போனாள் நங்கை அவள். அச்சோ என்றவளுக்கோ அருகில் உள்ள போர்வை கூட தன்னவனின் மீது இருந்து எழுந்து எடுக்க முடியாத நிலை. அவளின் அங்கும் இங்கும் அலையும் கண்ணின் மணிகளை பார்த்தவனுக்கோ மீண்டும் கட்டில் யுத்தம் நடத்த ஆசை பெருகியது. அவளை தன் மார்புடன் சேர்த்து இருக்கியவன் பல ரசாயன மாற்றத்தை தன்னவளின் நெஞ்சில் ஏற்படுத்தி கொண்டே அவளின் செவியோரம் தன் இதழ் கொண்டு தீண்டியபடி, ஹோய் என்னாச்சு, எல்லாம் முடிஞ்ச பிறகும் உனக்கு என்ன வைக்கும் என்று கேட்க உள்ளே சென்ற குரலில் மெல்லிய சினுங்களுடன் அவள், அச்சோ போங்க ஆரி, முதல்ல அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் எடுத்து தாங்க ப்ளீஸ் என்று கேட்க ஆரியன் சற்றும் நகர்ந்த பாடில்லை. ப்ளீஸ் ஆரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கெஞ்ச அவளின் கண்களின் மீது தன் இதழ்களை ஒற்றி எடுத்த ஆரியன், எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு, பட் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, கியூட்டி என்று அவன்றாக இழுத்து எந்த மாதிரி பிடித்தம் என்பதையும் செயலில் உணர்த்தி தன் ஒற்றை கண்ணை அவன் அடிக்க, ஐயோ சீ என்றவள், தயவு செஞ்சு பெட்ஷீட்டை எடுத்து தாங்க ஆரி என்று தன் மொத்த பொறுமையை இழந்து கூச்சம் தாங்காது கத்த ஆரம்பித்து விட மறுகணம் அருகில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து இருவருக்கும் சேர்த்து மூடிய ஆரியன், பயமா இருந்துச்சாடே, எங்கேயும் ஹர்ட் பண்ணல என்று கேட்டபடி அவளை தன்னுடன் சேர்த்து அவன் அணைத்து அவள் கூந்தல் வருட, இல்லை என்றவள் அவன் மார்பில் முகம் புதைத்து மெல்லிய குரலில், நேத்து இதுக்கு பயந்து தான் இங்கே ஓடி வந்துட்டேன், சாரி என்றாள். அதில் தன் கண்களை விரித்த ஆரியன், அடிப்பாவி, நீ கோபத்தில் வந்துட்டேன்னு தானே நான் நினச்சேன், எங்கிட்டயே பயமா இருக்குன்னு நீ சொல்லியிருக்கலாம்லடி, என் மேலே அவ்வளோதான் உனக்கு நம்பிக்கையா, உன்னை ஹர்ட் பண்ணி கிடைக்கிறதுல எனக்கு எப்படிடி சந்தோஷம் கிடைக்கும் என்று கேட்க ஸ்ரீ தனக்கு இருந்த பயங்களை கூறி,
சாரி ஆரியன், எனக்கு எப்படி தெரியும் என்று கூற, இனி நோ சாரி, ஒன்லி பனிஷ்மெண்ட் தான் ஸ்வீட்டி என்று ஆரியன் மேலும், பாரு நேற்று நைட்டு மிஸ் ஆயிடுச்சு, வா அதை முதல்ல சரி பண்ணலாம் என்றவன் மறுகணம் செய்ய ஆரம்பித்த செயலில் கலவரமானாள் பெண்ணவள். இப்போதானே தப்பு பண்ணோம் என்று அவள் தடை போட, ஒரு தப்பு தானடி பண்ணோம், மற்ற தப்பையெல்லாம் எப்போ பண்ணுறது என்றவன் அவள் என்னவென்று பார்க்க அதற்கு பதிலாக, உனக்கு மட்டும்தான் ரொமான்டிக்கான புருஷன் வேணுமாடி, எனக்கும் தான் ரொமான்டிக்கான பொண்டாட்டி வேணும் என்றபடி அவளின் காதோரம் ரகசியம் பேசி அவளின் காது கடித்து, நீயும் கொஞ்சமாச்சும் ரொமான்ஸ் பண்ணடி என்று கூற, ஐயோ சீ, அதெல்லாம் முடியாது, பேட் பாய், இதுவே தப்பு என்றவள் போர்வையுடன் எடுத்தாள் ஓட்டம் குளியலறை நோக்கி. அவள் கதவை முழுதாக அடைக்கும் முன்பு கதவை பிடித்து தடுத்து உள் நுழைந்திருந்தவன் விடாக்கண்டனாக மீண்டும் அவளை தன் கையில் அள்ளி கொண்டு வந்து படுக்கையில் விட்டவன், கொஞ்சம் அடங்கடி, ரொம்ப பண்ணாத என்றபடி சற்று முன்பு கற்ற புது பாடத்தின் அனுபவத்தின் மூலம் சரியாக அவளை மீட்டி விரைவிலேயே அவளை வீழ்த்தியவன் அவளை தனக்கு துகிலாக்கி அவளிடம் பல அடிகளையும் கடிகளையும் சன்மானமாக பெற்றுக்கொண்டு எப்படியோ மஞ்சத்திற்கான சமநிலை ஈக்குவாலிட்டி விதியை அவளுக்கு புரிய வைத்து தன்னையும் வீழ்த்தும் வழியை தன் மனைவிக்கு அவனே காட்டி மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கி இறுதியில் நினைத்ததை செய்து முடித்திருந்தான். வெண் காகிதமாக இருந்தவளோ இன்று அவள் மீது திட்டப்பட்ட புது பாடத்தில் மொத்தமாய் லயித்து போய் இன்ப மயக்கம் கொண்டு கணவனின் மார்பில் கொடிக்கொள்ள இருவரின் உடலும் இரு கரங்கள் தளர்ந்து லேசாகி விட்டது போல் இருந்தது. ஆரியனின் கரங்கள் அவளை அப்படியே மென்மையாய் தனக்குள் அணைத்து கொண்டது. ஒரு புறம் இருவரின் கண்களும் இதற்கு மேல் முடியாது என்று மூடிக்கொள்ள துடிக்க, மறுபுறம் இருவரின் வெற்று வயிறும் பசியில் கத்தி அவர்களை எழ செய்ய, குளித்து முடித்து அருமுறையன் செய்து வைத்திருந்த உணவுகளை உண்டவர்கள் அதீத சோர்வில் படுக்கையில் சென்று விழுந்து ஒருவரை ஒருவர் அணைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டனர். மதியத்திற்கு மேல் ஆரியனின் போன் அடிக்க மெல்ல தூக்கம் கலைந்து எழுந்தவன் கண்களை கசக்கியபடி போனை எடுக்க மதியம் மணி 3. காட், நல்ல வேலை, மாமா வரதுக்கு முன்னாடி எழுந்துட்டேன் என்று நினைத்தவன் தன் மனைவியின் முகத்தை பார்த்தபடியே காலை அட்டன் செய்து தன் காதில் வைக்க, அந்த புறம் கூறப்பட்ட செய்தியில் வாட் என்று அதிர்ந்து படுக்கையில் இருந்தே எழுந்து விட்டான். ஸ்ரீ மெல்ல அவன் சத்தத்தில் அசையத் தொடங்க அப்படியே வெளிவந்தவன், என்ன பிரதீப் சொல்ற, நல்லா செக் பண்ணிங்களாடா, அந்த பொண்ணு என்னோட ஓன் கசின்டா என்று கூற, பிரதீப்போ, அப்படி ஆரே, பட் அந்த பொண்ணு தான் பண்ணது, 100% கன்ஃபார்ம்டா, எல்லா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்லையும் எடுத்த பிரிண்ட்ஸில் அந்த பொண்ணோட கைரேகையும் இருக்கு, ஹேண்ட் பிரிண்டிங்கும் மேட்ச் ஆகுதுடா என்று கூற ஆரியனின் மயக்கம் மொத்தமும் பறந்து போனது. போனை வைத்தவன் ஸ்ரீயை அவசர வேலை என்று எழுப்பி அவளை அழைத்து கொண்டு சென்று தங்களின் வீட்டில் விட்டவன் கிரிக்கெட் கிரவுண்டில் இருந்த கிருஷை அழைத்து கொண்டு பானுரேகாவின் வீட்டை நோக்கி தன் காரை செலுத்த தொடங்கினான். அங்கு ராகவியோ தான் எடுத்த முடிவை செயல்படுத்தி விட்டிருந்தாள். கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.